வணக்கம் நண்பர்களே. ஒரு தேர்தலில் ஒரு கட்சியை அல்லது அந்த கட்சி சார்ந்த தலைவரை தேர்ந்தெடுத்து முதலமைச்சராக உட்கார வைக்கிறாங்க மக்கள்னா எதுக்காக? அவர்கள் சொன்னதை எல்லாம் செய்வாங்க. இதுவரை ஆட்சியில் இருந்தவங்க மேல என்னென்ன குற்றச்சாட்டுகளை சொன்னாங்களோ அந்த குற்றச்சாட்டுகளை நிரூபிப்பாங்க. அவர்களுக்கு உரிய தண்டனையை வாங்கி தருவாங்க. இதுக்காக தானே அவங்க தேர்தலுக்கு முன்பு பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சுக்கிறாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த குற்றச்சாட்டுகள் என்ன உண்மையோ அதை கண்டுபிடிச்சு மக்கள் மத்தியில வைக்கணும் அப்படிங்கிறது தானே யதார்த்தம். ஆனா இந்த தாவேக அரசனுடைய செயல்பாடு பாருங்க, இதுவரைக்கும் எந்த அரசிலும் நடக்காத ஒரு விஷயமா இருக்கு. அது பிளாக்மெயில். இந்த தாவேக கட்சியினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற நடிகர் விஜய், அவர் சட்டமன்றத்தில் பேசுறாரு. நிதியமைச்சர் ஒரு 3 துறைகளில் ஆய்வு செய்து அறிக்கை கொடுத்திருக்காரு எங்கிட்ட. அந்த கோப்புகள் என்னுடைய டேபிள்ல தான் இருக்கு. அதை எப்ப வேணா நான் ஓபன் பண்ணுவேன். அதை ஓபன் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது நீங்க நடந்துகிற விதத்தை பொறுத்து தான் இருக்கு. என்ன ஓபன் பண்ண வச்சிடாதீங்க அப்படின்ற வார்த்தைகளை அவர் பயன்படுத்துறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஒரு முதலமைச்சர் பொறுப்பில் இருந்துகிட்டு இந்த தமிழ்நாட்டில் இதற்கு முந்தைய ஆட்சியில் என்னென்ன தவறுகள் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்க. கண்டுபிடிச்சு ஃபைல உங்க டேபிள் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த தவறுகளை நான் வெளியிடாம இருக்கணும்னு சொன்னா நான் நினைக்கிற மாதிரி நீங்க நடந்துக்கங்க. அது சட்டமன்றத்திலும் சரி, சட்டமன்றத்துக்கு வெளியிலும் சரி, உங்க பேச்சுக்கள் அனைத்திலும் என்னை கடுமையாக விமர்சனம் பண்றீங்க. என்னுடைய நடவடிக்கைகளை நீங்க குற்றம் சுமத்துறீங்க. அல்லது என் சார்பாக நான் யாரையெல்லாம் முன்னிலைப்படுத்தணும்னு நினைக்கிறேனோ அவங்களையெல்லாம் நீங்க கடுமையா விமர்சனம் பண்றீங்க. புரியுதாது? நான் யாரை முன்னிலைப்படுத்தணும்னு நினைக்கிறேனோ, யாரை முன்வரிசையில உட்கார வைக்கணும்னு நினைக்கிறேனோ அவங்கள கேள்வி கேட்காம நீங்க ஏத்துக்கணும். அவங்கள நீங்க கடுமையா விமர்சனம் பண்றீங்க. அதை நீங்க நிறுத்தலைன்னா இந்த கோப்பை நான் திறப்பேன் அப்படிங்கிறார். இது பச்சையான ஒரு பிளாக்மெயில். சட்டமன்றத்திலேயே இப்படி எதிர்கட்சிகளை அல்லது குற்றம் சுமத்தி கடுமையாக விமர்சனம் செய்பவர்களை இது மிரட்டுகிற ஒரு பாணி. இது ஏற்கனவே வலைதளங்களில் அல்லது மீடியாவில் இந்த அரசை கடுமையாக விமர்சனம் பண்றவங்களை அவங்க வேற விதமா எச்சரிக்கை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் கைது பண்ணுவோம், அல்லது காரணமே இல்லாம பொய்யான குற்றச்சாட்டுகளை ஜோடிச்சு உங்களை நான் உள்ள தூக்கி வைப்போம் அப்படின்னு அவங்க ஒரு நடைமுறையை உருவாக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அது நக்கீர கோபால் வரைக்கும் நீளுது. அதே மாதிரி இப்ப எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சி உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கு முதல்வர் விஜயை சொல்றாரு, உங்களுக்கு இடைத்தேர்தலில் ஏதோ 1-2 வெற்றி கிடைக்கட்டும்னு நான் போனா போகுதுன்னு நான் விட்டு கொடுக்குறேன். எப்படி இவர் விட்டு கொடுக்குறாராம்? அந்த வெற்றி கூட கிடைக்காம போயிடும் நான் பேச ஆரம்பிச்சா அப்படிங்கிறார். இது எப்படின்னா இந்த இல்லூஷன், தன்னைத்தானே பெரியால நினைச்சுக்கிட்டு, அதாவது குருட்டாம்போக்குல ஒரு காகிதம் பறந்து போய் கோபுரத்துல உக்காந்துருச்சு. குப்பையில ஒரு காகிதம் பறந்து போய் கோபுரத்துல உக்காந்துருச்சு. உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ தான் மிகப்பெரிய கோபுரத்தை விட நான் ஒரு பெரிய ஆளு அப்படின்ற நினைப்பு அந்த காகிதத்துக்கு வந்துருச்சு. அதனால அது கீழே இருக்கிற மற்ற பொருட்களை பார்த்து கேலி பேசு. இது அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். நீங்க போனதுங்கிறது, நீங்க அசம்பிளிக்கு போய் இப்ப முதல்வரை பேசுறீங்களே, நீங்க இதை எதிர்பார்த்தப்போ நீங்க இந்த வெற்றி கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்தீங்களா? உங்களுக்கு அந்த நம்பிக்கை கிடையாது. எந்த விமர்சகர்களும் இதை ஒத்துக்கவே இல்லை. இது நார்மலா கிடைச்ச வெற்றின்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் யாருமே நம்பல. இந்த வெற்றியில் சந்தேகம் இருக்கு. இது இவிஎம், அதாவது ஓட்டிங் மிஷின், அதில் நடந்த குளறுபடி, மத்திய அரசுடைய சதி, இது அத்தனை குற்றச்சாட்டுகளும் இன்னும் லைவா இருக்கு. எதுவுமே ஓஞ்சிடல. அப்படி ஒரு பின்னணியில தான் நீங்க இன்னைக்கு இங்க உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க உட்கார்ந்துட்டு உங்களுக்கு உண்மைன்னு தெரிஞ்சதை நீங்க இப்ப வெளியே சொல்லணும். நியாயமா நீங்க அந்த ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்தீங்கல்ல, உறுதி பிரமாணம் எடுத்தீங்களே கவர்னர் முன்னிலையில, அந்த பிரமாணத்துக்கு எதிராக நீங்க செயல்படுறீங்க. இப்ப திமுக, அதற்கு முன்பு அதிமுக, இவங்க எல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்க. அதற்கான கோப்புகள் உங்ககிட்ட இருக்கு. இதெல்லாம் வெளியே சொன்னா இத்தனை பேர் மாட்டிக்குவாங்க அப்படின்னு தெரிஞ்சா வெளியே சொல்லுங்க சாமி. ஏன் நீங்க மறைக்கணும்?
ஏன் வந்து அதை நீங்க மிரட்டலுக்கு பயன்படுத்தணும்? ஒரு பக்கா பிளாக்மெயில் பண்ற ஒரு ஆளுக்கும் ஒரு முதல்வருக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்காதுல்ல? மக்கள் கிட்ட நீங்க அப்ப இதெல்லாம் மறைக்கிறீங்களா? உங்களை நம்பிதானே ஓட்டு போட்டாங்க. திமுக தப்பு பண்ணுது, திமுக அமைச்சர்கள் ஊழல் பண்றாங்க, மிகப்பெரிய ஒரு ஊழல் சாம்ராஜ்யமே நடக்குது அப்படிலாம் நீங்க சொன்னீங்க. சரி, அப்ப அந்த ஊழல் சாம்ராஜ்யத்துல யாரெல்லாம் பங்கு பெற்றார்கள் அப்படிங்கிற டீட்டெயில் மொத்தமும் உங்க கையில இப்ப கிடைச்சிருச்சு. அதை வெளியிட்டா அவங்க ஜெயிக்கவே முடியாதுன்றீங்க. வெளியிடுங்கன்னு தானே இப்ப கேக்குறாங்க. இது பொதுமக்களுக்கு செய்கிற துரோகம் இல்லையா? பொதுமக்கள் நம்பிக்கையின் மீது நீங்க கொடுக்கிற சாட்டை அடியத்தான் இதை எடுத்துக்கணும். ஏன்னா விஜய் தூய்மையான ஒரு மனிதர், லஞ்ச லாவண்யத்துக்கு அப்பாற்பட்டவர். அவரே சொல்ற மாதிரி வந்து நம்ம வீட்டு பையன், நம்ம வீட்டு அண்ணன் தம்பி என்னவோ அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து அவருக்கு பணத்தை லஞ்சமா பணம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உச்சத்திலிருந்து வந்திருக்காரு. அவர் பார்க்காத பணமோ பதவியோ சொகுசோ கிடையாது. அப்படிங்கிற சூழல்ல நீங்க தவறு செய்தவர்களை பொதுமக்கள் மத்தியில பொது மன்றத்துல வந்து நிப்பாட்டுவீங்க அப்படின்னு தான் நம்புறாங்க. ஆனா அதை செய்யாம நீங்க மிரட்டுறது எதுக்காக? எதை சாதிப்பதற்கு அதை செய்றீங்க? அல்லது நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? ஒரு டீல் வச்சுக்கலாம், இந்த பேக்கரி டீல் மாதிரி. எல்லாரும் அந்த பேக்கரி டீல் உதாரணத்தை சொல்றாங்க. அந்த பேக்கரி டீல் மாதிரி கோப்புகளை நான் வச்சுக்கிறேன், நீங்க இந்த விமர்சனங்களை அடக்கி வாசிங்க அப்படின்னு சொல்றீங்களா? விமர்சனம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? எல்லோருமே அடுத்து இந்த மாநிலத்தை ஒரு நடிகைக்கு எழுதி வச்சுட்டு போறாரு அப்படின்னு பச்சையா பேசுறாங்க. இது வந்து யாரும் விமர்சகர்கள் மட்டும் இல்ல, அல்லது அரசியல் தலைவர்கள் மட்டும் இல்ல, பொதுமக்கள் பேசுறாங்க. நான் பொது மக்கள் மத்தியில அன்றாடம் பயணிக்கிற எத்தனை பேர் வந்து வெளிப்படையா பேசுறாங்க. ஒரு தமிழ்நாட்டை ஏற்கனவே ஒரு நடிகைக்கு ஒருத்தர் பட்டா போட்டு கொடுத்தாரு, அது ஒரு 30 வருஷம் ஓடிச்சு. இப்போ இந்த ஆள் வந்து இன்னொரு நடிகைக்கு வந்து தமிழ்நாட்டை எழுதி வைக்க போறாரு, இது எத்தனை வருஷம் ஓட போதோ, இன்னும் என்னென்ன கேவலத்தெல்லாம் பார்க்க போறோமோ அப்படின்னு பேசுறாங்க. அவங்களெல்லாம் என்ன பண்ண போறீங்க? அவங்களுக்கு எதிராக ஏதாவது ஃபைல் ரெடி பண்ணி அவங்கள மிரட்ட போறீங்களா? எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி! 100 நாள் தான் ஆச்சு. 100 நாள் கேவலத்தை வந்து எல்லாரும் புட்டு புட்டு வைக்கிறான். அதாவது இவங்க சட்டமன்றத்துல பேசுறது தயங்குறாங்க. ஆக்சுவலா சட்டமன்றம் நம்ம இப்படி எதிர்பார்க்கல. இன்னும் அண்ணல் படுறக்கும் இவனுங்களை வாய் திறக்க முடியாம பண்ணுவாங்க, விட்டு விளாசுவாங்க. திமுகவும் அதிமுகவும் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து ஒரு இரட்டை குல துப்பாக்கி மாதிரி இவனுங்களை போட்டு பொழந்து கட்டுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா இங்க நடந்தா அவங்களே சவசவன்னு பேசுறாங்க. தம்பி தம்பி கொஞ்சம் பொறுமையா இரு தம்பி அப்படின்னு அவங்களுக்கு லெசன் எடுத்து, என்னத்த தம்பி தும்பி வச்சு வெளுக்கணும் இல்ல, இந்த பவுடர் நுணுக்கணும்ன்றான். அந்த அந்த ஆளை பத்தி கேட்டா நான் தான் விளக்கம் கொடுத்துட்டேன்ல, அப்புறம் எதுக்கு சட்டமன்றத்தில் கேள்வி கேட்கிறேன்னு கேட்கிறான். அதுக்கப்புறம் சொல்றா, நீங்க இத பேசுனீங்கன்னா என்கிட்ட 856 கோடி ஊழல் நடந்ததற்கான கோப்பு இருக்கு, அதை நான் வந்து வெளியிடுவேன். இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன? நான் போதை மருந்து நுணுக்கிறத நீ பேசுனீங்கன்னா உன் ஆட்சியில் வந்து இந்த ஊழல் நடந்ததுன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, அதுக்கான ஃபைல் எங்கிட்ட இருக்கு, அதை நான் ஓபன் பண்ணுவேன்றேன். நீ என்னத்த விளக்குன்ன அதை ஓபன் பண்றது? இந்த ஃபைல் தான் ஏற்கனவே அமலாக்கத்துறைக்கு போய் அமலாக்கத்துறை விசாரணையில் இருக்குது. விசாரணையில் இருக்கிற குற்றச்சாட்டு அது. அதுல இருந்து வெளியே வராரா உள்ள போறாராங்கிறது அப்புறம். ஆனா அதை வச்சுக்கிட்டு நீங்க வந்து சட்டமன்றத்துல மிரட்டுறீங்களே, இது எவ்வளவு பெரிய கடைந்தெடுத்த அயோக்கியத்தனம் இல்லையா? அது நீ போதை மருந்து யூஸ் பண்ண இல்லையா? ஆமா நான் யூஸ் பண்ணேன், ஆனா போதை மருந்து கிடைச்சது எந்த ஆட்சியில அப்படின்னா அது வேற. அது வேற. என்ன நீ எந்தெந்த வழியிலே என்ன வந்து வாங்கியிருப்ப, உனக்கு சப்ளை பண்றவன் இப்படி இப்படி ரகசியமா கொண்டு கொடுத்துருப்பான். எல்லா ரகசிய வழிகளையும் அரசாங்கம் தேடி கண்டுபிடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. 1-2 லூப் ஹோல் இருக்கதான் செய்யும். இந்த லூப் ஹோலை பயன்படுத்தி தான் வந்து அவன் கொடுத்துருப்பான். அதை வந்து நம்ம பின்னுக்கு போய் அதை யார் கொடுத்தா என்ன அப்படிங்கிறது என்ன அவன் லைட் இல்ல, வாங்கி யூஸ் பண்ணி நீங்க தான் அமைச்சரா உட்காந்துட்டு இருக்கீங்க. ஆனா உங்களை தான் கேள்வி கேட்பாங்க. அதற்கான பதில் இதுவா? சோ அந்த போதை மருந்து நுணுக்கின அந்த அமைச்சரும் சரி, அல்லது இங்க பல பல பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி இருக்கிற இந்த விஜயும் சரி, 2 பேருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. இவரை போய் அவர் கண்டிப்பாரா? இந்த போதை மருந்து அமைச்சரை கண்டிக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க எல்லாரும், அவர் நடவடிக்கை எடுக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க.
அவர் எப்படி எடுப்பார் நடவடிக்கை? ஏன்னா அவர் மேல இருக்கிற குற்றச்சாட்டு அவ்வளவு இருக்க. ரெண்டு பேருமே ஒரே மாதிரியான மனநிலையில் தானே இருக்காங்க. இவரும் பிளாக்மெயில் பண்றாரு கோப்பை தரப்புன்ட்டு, அவரும் பிளாக்மெயில் பண்றாரு கோப்பை தரப்புன்ட்டு. இப்ப நீங்க என்ன பண்ணணும்? எதையும் பேசாதீங்க, எதை பத்தி விமர்சனம் பண்ணாதீங்க. அமைதியா சட்டமன்றத்துக்கு வந்தீங்களா, ஜாலியா கமெண்ட் அடிச்சு ஜாலியா இருந்தீங்களா, அப்படி ஜாலியா எழுந்து வெளியே போயிடுங்க. எதை பத்தியும் பேசாதீங்க. அதே போல வெளியில் இருப்பவர்களுக்கும் வார்னிங் என்னன்னா, நீங்க எதையும் விமர்சனம் எல்லாம் பண்ணக்கூடாது. நான் யாருக்கு வேணா எந்த ப்ரையாரிட்டி வேணா தருவேன், எந்த பதவி வேணா தருவேன், எப்படி வேணா வந்து அவங்கள நான் பயன்படுத்துவேன். அது நடிகையா இருக்கலாம், அல்லது வேற யாராவது இருக்கலாம், அவர் மனசுக்கு பிடிச்சவங்களா இருக்கலாம், என்ன வேணா நான் பண்ணுவேன். ஆனா நீங்க அதை பற்றி கேள்வி எழுப்பக்கூடாது என்பதுதான் விஜயின் மனநிலையாக இருக்கிறது. இது வந்து இதுவும் கூட தமிழ்நாடு அரசியல் பார்க்காத ஒரு அவலம். இது இப்படியெல்லாம் வந்து யாருமே சொன்னதில்லை. கொஞ்சமாவது வந்து மனசாட்சிக்கு பயப்படுவாங்க. பொதுவெளியில் என்ன பேசுவாங்க, மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னு கொஞ்சமாவது பயப்படுவாங்க. ஆனால் இந்த விஜயனுடைய சகாக்கள் அவ்வளவு பேருமே வந்து ஒரே மாதிரியான ஒரு நார்சிச மனநிலையில தான் அவங்க செயல்படுறாங்க. இந்த ஆனந்த் அப்படிங்கிற இந்த நபர் ஒரு அமைச்சராக இருக்காரு. அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. பாண்டிச்சேரியில இருந்து இங்க வந்து ஒரு தேர்தலில் நின்று ஜெயிச்சு அமைச்சரா உட்கார்ந்துட்டு இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த அரசியல் தலைவர்களையும் அரசியல்வாதிகளையும் அவர் எவ்வளவு கேவலமா பேசுறார் அப்படிங்கிறது. இது நான் பிரிவினையா சொல்லல. பாண்டிச்சேரியும் தமிழ்நாடு தான், தமிழ்நாட்டினுடைய ஒரு பகுதி தான், அது தமிழர்கள் தான் அங்கேயும் இருக்காங்க. ஆனா ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து பாண்டிச்சேரியில போய் இதே மாதிரி இருக்க முடியுமா, செஞ்சிட முடியுமா? அவங்க விட்டுருவாங்களா? எவ்வளவு ஆணவம், எவ்வளவு அகம்பாவத்தோட பேசுறாரு. எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, ஏதோ ஒரு முட்டை போண்டா மாதிரி ஒரு ஆள் இருக்காண்டா, இவனை வந்து ரொம்ப உருட்டக்கூடாது, ரொம்ப ஓட்டக்கூடாது, இட்னு வந்து இட்னு போறதுதானே பாவம் அவர் வேலை அப்படின்னு கிண்டலாக பார்த்தவங்க இன்னைக்கு வந்து ஐயோ இந்த ஆள் இவ்வளவு பெரிய ஆபத்தான ஆளா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அவருடைய பேச்சு இருக்கு. சர்க்கார் போட போஸ்டர் கிழிச்சதுனால நீங்க ஆட்சிக்கு வர முடியலன்ற யோசிச்சு பாருங்க. ஏடிஎம்கே பார்த்து சொல்றாரு, சர்க்கார் போஸ்டர் கிழிச்சுட்டாங்களாம் அவங்க, இது கிழிச்சதுனால வந்து அவங்க ஆட்சிக்கு வர முடியல. அப்ப திமுக என்ன பண்ணுச்சு? கரூர்ல கைது பண்ணாம விட்டீங்க நீங்க, அதனால நீங்க ஆட்சிக்கு வர முடியல. அதை சொல்ல வரீங்களா? தாடி விட்டுக்கிட்டு நடுக்கடல்ல போய் மறைஞ்சு இருந்துட்டு 15 நாள் கழிச்சு வெளியே வந்தார, எதுக்கு பயந்துக்கிட்டு? கைதுக்கு பயந்துட்டு. அந்த புஷி ஆனந்த் இன்னைக்கு சட்டமன்றத்துல பேசுற பேச்சு என்ன? நீங்க நிரந்தரமா ஆட்சிக்கு வர முடியாது. எவ்வளவு ஒரு ஆணவம்! இந்த சந்தானம் சொல்றதுதான், இராணுவத்துல அழிஞ்சவனை விட ஆணவத்தில் அழிஞ்சவன் தான் அதிகம். அதாவது இராணுவம்னா சண்டை, போர், ஒரு போரில் அழிந்தவர்களை விட தான் என்ற அகம்பாவத்தில் ஆணவத்தில் அழிஞ்சவங்க தான் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தானம் ஒரு இதில் சும்மா காமெடியாக சொல்லுவார். அது காமெடியில் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை தத்துவம். அது நிச்சயமா இவங்களுக்கு பலிக்கும். இவர்களுக்கு அந்த உதாரணம் வந்து 100% பலிக்கும், பலிக்க வேண்டும். அப்படிங்கிறது தான் வந்து என்னதான் நம்ம பொது, அதாவது பகுத்தறிவு, சுயமரியாதை, இது எல்லாம் வந்து நம்ம மனசுல வச்சிருந்தா கூட அட ஏதாவது ஒண்ணு நடந்து இந்த கர்மம் சீக்கிரம் வந்து ஒழியாதா, சீக்கிரம் போகாதா? இந்த சட்டமன்ற இந்த கோர காட்சிகளை எல்லாம் வந்து இன்னும் எவ்வளவு காலத்துக்கு பார்க்கறது அப்படிங்கிற ஒரு கோபம் உண்மையிலே இருக்கு. இந்த சட்டமன்ற காட்சிகளை பத்தி ஒரு சகோதரி வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. அதை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன், நீங்க தயவு செஞ்சு பாருங்க. மக்கள் ஒவ்வொருவரும் வந்து தெளியணும். மக்கள் எவ்வளவு காலத்துக்கு வந்து இதே மாதிரி ஒரு ஆட்டு மந்தையா மழு மட்டையா இந்த தற்கொலை கும்பலை வந்து பார்த்து புலகாயுதம் அடைஞ்சிட்டு இருப்பீங்க? போதும். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல வந்து நம்ம கிண்டல் பண்றது, கேலி பேசுறது, அதை வந்து தொடர்றதுல அர்த்தம் இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேல கட்டாயமா இதை நீங்க தடுத்து நிப்பாட்டி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழல், இப்ப அப்படி ஒரு சூழல் வந்துருச்சு. தற்கொலைத்தனமா போய் கண்டவனுக்கு ஓட்டு போட்டு போய் அங்க உட்கார வைக்கிறது, அவனுங்களை தேர்ந்தெடுக்கிறது, அல்லது அவங்க சொல்ற பொய்களை நம்பிக்கிட்டு இருக்கிறது, அவங்களுடைய அந்த தற்கொலைத்தனத்துக்கெல்லாம் விசில் அடிச்சுட்டு ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கிறது, அதையெல்லாம் வந்து தயவு செஞ்சு நிப்பாட்டிட்டு சீரியஸாக இந்த அரசியல் போக்கை நம்ம தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த கும்பல் இந்த ஆட்சியை விட்டு ஒழியணும் அப்படின்னா மக்கள் முழுசா மாறணும்.
இந்த மாதிரியான காட்சிகளை வந்து தவிர்க்கணும். இந்த நேரலை அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய மோசடி. நான் கூட முதல்ல நினைச்சேன், நேரலையில் பார்க்கறதால சட்டமன்ற நிகழ்வுகள் அங்கே நடக்கிற எல்லாத்தையுமே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது, அது ஒரு ஆரோக்கியமான நடைமுறை அப்படின்னு நினைச்சோம். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய சதி என்ன அப்படிங்கிறத அந்த சகோதரி வந்து காணொலியில் சொல்லியிருந்தாங்க. அதையும் கூட மக்கள் கண்டிப்பாக, ஒவ்வொரு தமிழனும் கண்டிப்பாக பார்த்து தெரியணும். ஒட்டு மொத்தமா இது ஒரு மோசடியால், மிகப்பெரிய மோசடியில் வந்த ஒரு அரசு. இது மிகப்பெரிய மோசடி இருக்கு இவங்க வந்ததுக்கு பின்னணியில. நம்ம அதை ஆரம்பத்துல இருந்தே சொல்றோம். இந்த மோசடி ஒன்னொன்னா வந்து இப்ப அம்பலப்பட்டுக்கிட்டே வருது. பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. திருமாவளவன் கண்ணுக்கு மட்டும்தான் அது தெரியல. கம்யூனிஸ்டுகளுக்கு கூட வந்து ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த அரசின் பின்னணி, இவர்களை இயக்குவது யார் அப்படிங்கிறது முழுசா வந்து இப்போ அம்பலமாகிட்டே வருது. திருமாவளவன் எப்ப அதை விழிச்சுக்குவாருன்னு தெரியல. அதை விழிச்சிக்காம இதே கும்பல் அவர் கரைஞ்சு கூட போயிடலாம். அந்த மாநாடு அது தொடர்பானதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இதுல கூட கரைஞ்சி போய் தொலைட்டோம். சோ இது ஒரு ஆபத்தான ஒரு கூட்டம். இன்னொரு ஆபத்தான ஒரு கூட்டத்தினுடைய ஏற்பாடு இது. இவர்கள் ஒழியணும். இவங்க ஒழியணும்னா முதல்ல இவங்க பின்னாடி இருந்து அவர்களை இயக்குறாங்களா அவங்க ஒழியணும். இதெல்லாம் எப்ப நடக்கும்? இன்னும் ஓரிரு ஆண்டுகளுக்குள்ள வந்து இது நடந்தே ஆகணும். இல்லைன்னா நிச்சயமா வந்து தமிழ்நாடு நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது. நான் ரொம்ப சீரியஸா சொல்றேன். நம்ம நினைக்கிற மாதிரி இந்த போக்கு இருக்காது. மிகப்பெரிய ஆபத்துல போய் முடியும், மிகப்பெரிய சீரழிவில் போய் முடியும். நம்ம தான் வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே போல இந்த தென் மாநில முதல்வர்கள் மாநாடு ஒன்று நடந்தது. இப்போ நடந்துகிட்டு இருக்கு. நான் பேசும்போது நடந்துகிட்டு இருக்கு, நீங்க பார்க்கும்போது முடிஞ்சு போயிருக்கு. இந்த கூட்டத்துக்கு அமித்ஷா தலைவர், அமித்ஷா வந்திருக்கார், மத்திய உள்துறை அமைச்சர். இந்த கூட்டத்தின் இந்த அமைப்பினுடைய துணை தலைவர் யாருன்னா விஜய். தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய்க்கு இந்த அமைப்பினுடைய தலைமை பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு. நம்ம தற்கூரின்னு சொல்றோம், ஒண்ணுமே தெரியாத ஒரு நபர் அப்படின்னு சொல்றோம். ஒண்ணுமே தெரியாதுன்னா நீ சினிமாவில் வந்து சொல்லி கொடுத்ததை அப்படியே வந்து ஒப்பிக்கலாம். அரசியல் அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனாலதான் சட்டமன்றத்தில் பேசுறது இல்லை. பேசுறதுங்கிறது எழுதி வச்சு படிக்கிறது அல்லது வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து இங்கே முழங்குறது, பஞ்சு டைலாக் பேசுறது, இப்படி வந்து சமாளிச்சு அப்படியே வந்து அவங்க ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்க இயக்குபவர்கள் யாரோ அவங்களுக்கு ஏற்ப அவங்க கொடுக்குற அந்த கீ சாவி கொடுக்குறாங்க, அதுக்கேற்ற மாதிரி வந்து இவர் ஆடுறார். இப்படிப்பட்ட ஒரு நபரை இந்த அமைப்புக்கு தலைவராக நியமிக்கிறாங்க. அப்கோர்ஸ் தலைவர் வந்து அமித்ஷாவா இருந்தா கூட முதல்வர்களில் யாரு தலைவர்னு பார்த்தா இவர் தான். யாரு? விஜய் தான். விஜய்க்கு அந்த தகுதி இருக்கா? இப்ப எதிரில் இருக்கிற மற்ற முதல்வர்களை பாருங்க. ஆந்திரா சந்திரபாபு நாயுடு, அல்லது ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா, அல்லது கர்நாடகாவோட DK சிவகுமார், கேரளாவோட சதீசன், இத்தனை பேர் இருக்காங்கல்ல. இவங்க எல்லாருமே வந்து அனுபவசாலிகள், ஏற்கனவே முதல்வராக இருந்தவங்க. சந்திரபாபு நாயுடு எவ்வளவு பெரிய சீனியர்னு உங்களுக்கு தெரியும். இவங்களை எல்லாம் ஓரம் கட்டிட்டு விஜய்க்கு இந்த பதவியை கொடுக்குறாங்க, விஜய்க்கு வெயிட் ஏத்துறாங்களாம். அப்ப யாருடைய இயக்கம், யாருடைய கைப்பாவையாக விஜய் செயல்படுறாங்கிறதுக்கு இதை விட ஒரு தெளிவான ஒரு ஆதாரம் தேவையா? இவருக்கு இந்த பதவியை கொடுத்ததுனாலே அவர் பாஜகன்னு சொல்றீங்களா? அது மட்டும் அல்ல, பாஜக நியமித்த பாஜக சார்பில் தமிழ்நாட்டில் செயல்படுகிற ஒரு முதல்வராக விஜய் உட்கார்ந்திருக்கார். பாஜக விரும்புவதையெல்லாம் செயல்படுத்தக்கூடியவராக, பாஜக நினைப்பதையெல்லாம் நடைமுறையில் அவர் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு நபராக விஜய் வந்து இருக்கார். அப்படிங்கிறதுக்கு இந்த தென் மாநில முதல்வர்கள் மாநாடுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு சான்று. இந்த மாநாட்டில் விஜய் வாய் திறக்கல, ஆனா கர்நாடக முதல்வர் இங்க வந்து மேகதாதை நல்லதுன்றார். நம்ம 2 பேரும் பயன்படுத்திக்கலான்றார். எப்படி பயன்படுத்துவீங்க? எப்படி பயன்படுத்து? ஏற்கனவே இருக்கிற 4 டேமை திறக்காமையே வந்து சாவடிச்சிங்களா, ஒரு போக விளைச்சலையே தடுத்தீங்களா, அப்படி பயன்படுத்துவீங்களா? ஒரு சொட்டு தண்ணி வராம நாங்களே பயன்படுத்திக்குவோம் அப்படின்னு சொல்ல வரீங்களா? இந்த தில்லு நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு இருக்கா? நான் கர்நாடகாவுக்கு வரேன், காவிரி தனிக்கா பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வரேன்னும் போது நீ வராத, இந்த பக்கம் வந்துடாத அப்படின்னாரு. உனக்கு தில்லு இருந்தா நான் வரலன்னா பரவாயில்ல சார், நீங்க வாங்க, நம்ம மாநிலத்தில் இங்கெல்லாம் எந்த எதிர்ப்பும் இருக்காது, எந்த போராட்டமும் நடத்த மாட்டாங்க, நம்ம இங்க பேச்சுவார்த்தை நடத்தல, வாங்க அப்படின்னு கூப்பிட உங்களுக்கு தோணுச்ச. ஆனா அவரு
இப்போ இந்த தென் மாநில முதல்வர் மாநாட்டில் வந்து உக்காந்துட்டு முழுக்க முழுக்க அவங்க மாநிலத்துக்கு என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் வந்து அணைக்கட்டுறாரு. மேகதாது திட்டத்துக்கு சப்போர்ட் கேட்கிறாரு, கிருஷ்ணாநதி பங்கீட்டுக்கு வந்து சமாதானம் படுத்தி விடுங்கன்னு சொல்லிட்டு அங்க சந்திரபாபு நாயுடு கிட்ட ஆதரவு கேட்கிறாரு. அந்த மாநிலத்துக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் அவர் கேட்கிறாரு. இங்க வாயை திறக்காத ஒரு பொம்மை முதல்வர் உட்கார்ந்துக்கிட்டு கழுத்து இருக்கிறார்.